பாப்பாவுக்கு என்ன வியாதின்னு கேட்போம். சொல்லுமா. எனக்கு 3 வருஷமா உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஆரம்பத்தில் சின்ன டைஃபாய்டு ஃபீவருக்கு மருந்தை மாற்றி கொடுத்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி காலில் உடம்புல எல்லா ஜாயிண்ட்லேயும் சீழ் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு அங்கே இங்கேன்னு ஹாஸ்பிட்டல், கோயில், அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததா என்னமோ இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக சென்னையில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணி சீலாம் எடுத்தாங்க கால்லேருந்து. ஆனாலும் இன்னும் என்னால் சரியாக யாராவது இல்லாமல் என் வேலை எதுவுமே என்னால் தனியாக செய்ய முடியாது. பல நேரத்தில் நான் ஏன் இப்படி இருக்கணும், செட்டே போயிடலாமான்னு கூட நான் நினச்சிட்டு வந்தேன். நேற்று கூட எனக்கு அப்படி ஒரு நினைப்பு. இன்னைக்கு காலையில் கிளம்பி வரும்போது கூட நம்ம இந்த ஒரு உயிரை வச்சுட்டு ஏன் வீட்டில் இருக்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படணும்னு செத்தே போயிடலான்னு தான் நான் வந்தேன். சரி, எத்தனை இதுக்காக நம்ம உயிரோடு இருந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் தேவனோட அற்புதம் நமக்கும் நடக்குதா நடக்காதான் ஒரே வந்தேன். சுத்தமா அடியே எடுத்து வைக்க முடியாம இருந்த என்ன இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஏறவே மாட்டேன். என்னை எங்க அப்பா தான் பிடிச்சி தூக்கி விட்டு கூட்டிட்டு வருவாங்க. எங்க வீட்டுல சின்ன ரேம்ப் கூட என்னால தனியா ஏற முடியாது. எந்த நேரத்துல விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் தான் இருக்கும். அதாவது தனியா என்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. உன் காலில் காட்டுமா. அவளுடைய கால் ஆப்ரேஷன் பண்ணி சீல் எடுத்து அவளால் நடக்க முடியாது. அவள் சொன்னது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அப்படி தானம்மா? நீங்கள் தாயா வாங்க. சொல்லுங்கம்மா. என்ன பேசுறதுன்னு தெரியல. This is the suffering and tears of many people. அநேகருடைய கண்ணீர் இதுதான். இந்த கண்ணீரை துடைக்கிறதற்கு தான் இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 1 மணிக்கு இப்படிப்பட்டவளைய கண்ணீரை தான் அந்த இயேசு துடைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாளுமா கஷ்டப்பட்டா? ஒரு 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டா. தூங்கிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது. அவளுக்கு ஏன் இருக்கணும், நான் மட்டும் என்னமா பாவம் செஞ்சேன், நான் உயிரோடு இருக்கிறத விட உங்க எல்லாம் கொண்டுடுமான்னு சொல்லிட்டு வேதனையில் அழுவா. எனக்கு உயிரா போற மாதிரி தான் இருந்ததுங்க. எல்லாம் கடவுள். நடமா, நல்ல வேகமா நட, வேகமா நட. இன்னும் வேகமா நடந்து பாரு. இயேசு சுகமாக்கி விட்டாரு. இயேசு சுகமாக்கி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. கையை தூக்குமா, நல்ல தூக்கு. கையை கூட தூக்க முடியாது, கையை கூட தூக்க முடியாது. நல்ல தூக்கி காட்டுமா. க்ளோரி. கீழே போடுமா. இப்ப கீழே போட்டுக்கோ. உன்னால ஏதாவது ஜாமான் தூக்க முடியுமா? ஒரு சேர் கூடங்கப்பா. இயேசு ஜீவிக்கிறார். சந்தோஷமாயிட்டியா? சந்தோஷமா இருக்கேன்.